श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् கடந்த சத்சங்கத்தில் நம்ம ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பிராமணம் மூர்த்த பிராமணத்துடைய கடைசி பாகத்தினெல்லாம் விசாரணை பண்ணி அங்க வந்த ஒரு முக்கியமான வார்த்தை புருஷஸ்ய அనే விஷயத்துக்கும் சில தப்பு அபிப்பிராயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சங்கரர் அதை பத்தி விசாரணை பண்ணாரு, பாஷ்யம் பார்த்தோம். அப்போ அஜாதசத்ரு பிராமணம், சிசு பிராமணம், அப்புறம் கடைசியாக பார்த்த அந்த மூர்த்த பிராமணம். இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, முதல் பிராமணத்தில் மறைமுகமா பிரம்மன் ரிவீல் செய்யப்பட்டது. சுஷுப்த புருஷ திருஷ்டாந்தம் சொல்லி ஒரு தூங்குறவனை கொண்டு போய் காட்டுறாரு அந்த பிராமணனுக்கு அஜாதசத்ரு குரு. அது மூலமா அங்க ரிவீல் பண்ணது கூட பரமாத்மா தத்துவம் தான், பிரம்ம தத்துவம் சொல்லப்பட்டது. அப்புறம் இந்த சிசு பிராமணம் அண்ட் மூர்த்த பிராமணத்தில் இங்க கூட அத்தியாரோப அபவாத மூலமா நேதி நேதி வாக்கியத்தः ஸ்டேட்மெண்ட் மூலமா நிஷேத ரூபேண பிரம்ம நிரூபணம் செய்யப்பட்டது. நிஷேத ரூபேண நடுல வேற என்னென்னமோ பேசின மாதிரி நமக்கு அந்த அத்தியாரோபத்தினை ரொம்ப விவரிச்சு விஸ்தரிச்சு பேசின போல இருக்கும். அத்தியாரோபம் சொல்லி அபவாதம் பண்றதுக்கு கடைசியில கரெக்டா நேதி வாக்கியத்தோட உபனிஷத்து முடிச்சிடு. அப்போ என்னதான் நமக்கு கடைசியாக புரிஞ்சது, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கல்லுக்கு 2 மாங்காய் அப்படின்னு சொல்ற போது, ஆனா இங்க ஒரு கல்லுக்கு 3 மாங்காய் கிடைச்சது. என்னதுன்னா, ஒண்ணு ஜகத் மித்யாத்துவம் நிரூபணம் செய்யப்பட்டது. ஜகத்துடைய மித்யாத்துவம். இதம் இதம் అనే வார்த்தை கூட உபனிஷத்து நிறைய வாட்டி இந்த திருஷ்ய பிரபஞ்சம் மொத்தத்துக்கு சேர்ந்து இதம் అనే ஒரு சின்ன பதத்தினை வச்சு சொல்லும். அதனாலதான் இது சின்ன பதமே போதும், அது மொத்தம் நெகேட் பண்றது. அப்போ எதெல்லாம் நெகேட் செய்யப்பட்டதோ அது எப்பவுமே மித்யா. யத் பாத்தியம் தத் மித்யா. ஸோ முதல் நமக்கு கிடைச்ச ஒரு கருத்து. ரெண்டாவது பிரம்ம சத்தியத்துவம். இவ்வளவு நெகேட் பண்ணதுக்கு அப்புறம் நெகேட் பண்ண முடியாது, அன்நெகேட்டபிளா என்ன இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதையும் உபனிஷத்து பேசியிருக்கு. பிரம்ம சத்தியம். அதுக்கப்புறம்
சத்திய பிரம்மண எது பிரம்மமணி மிச்சமணி அந்நெகட்டிவ்லான்னு சொல்லப்பட்டதோ அந்த மூணாவது வந்து சத்திய பிரம்மண மத பின்னத்துவம். அந்த சத் பிரம்மம் வந்து நான் தவிர வேற இன்னொன்னு யாரும் இல்லைன்னு சொல்லணும். எதுக்கு அவ்வளவு கஷ்டமான வார்த்தை எல்லாம் சொல்றீங்கன்னா ஒண்ணும் இல்லை, பிரம்ம சத்தியம்னு சொன்னோம். ஒரே ஒரு வரியில சொல்லணும் இவ்வளவு மூணு சீன். நேத்தி ஒரு கல்லு வீசி அடிச்சதுனால 3 மாங்காய் கடிச்சதுன்னு சொன்னானா என்னது? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம ஏவா. அதுதான் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால உபனிஷத்து என்ன பண்ணிருக்கு, அதுல அந்த 3 அத்தியாயங்களுக்குள்ள 2:1-20 2வது அத்தியாயம் முதல் பிராமணத்துல 20வது மந்திரத்துல சொன்ன முக்கியமான அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் 2வது அத்தியாயம் 3வது பிராமணத்தில் 6வது ஸ்லோகத்துல கூட சொல்லிருக்கு. அது மட்டும் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். சத்யஸ்ய சத்யமிதி பிராணாவை சத்தியம் ஏஷாம் ஏஷ சத்தியம். நீங்க அப்புறம் ரெஃபர் பண்ணி பாருங்க, வெரிஃபை பண்ணி. அது அப்போ உபக்கிரமத்துல என்ன சொல்லிருக்கும்? முதல் அத்தியாயம் கடைசி 20வது மந்திரம், முதல் பிராமண அத்தியாயம் இல்லை. இப்போ மூர்த்த பிராமணத்துல கூட கடைசியில உபசம்ஹாரம் கூட அதையே சொல்லி நம்ம இந்த வாக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் அர்த்தத்தின்னு பார்த்தோம். அங்கெங்க பிரிச்சு சிசு பிராமணத்துல கொஞ்சம், மூர்த்த பிராமணத்துல கொஞ்சம் பார்த்தோம். சரி, அப்போ சத்யஸ்ய சத்தியம் இன்னும் சுருக்கி சொல்லணும் பிரம்மன். சரியா? அடுத்ததாக இன்னைக்கு நம்ம வந்து 4வது பிராமணம் மைத்ரேயி பிராமணம். இது வந்து ரொம்ப முக்கியமான பிராமணம். ஒரு பாரியாபர்த்தவா இருக்கிற யாக்ஞவல்க்ய ரிஷி, மைத்ரேயி பத்னி, இவங்களுக்கு நடுல நடக்கிற சம்வாதம். பாரியாபர்த்தக்களுக்கு நடுல நடந்த சம்வாதம் என்ன, அது அவ்வளவு பெருசா பிரசித்தம் ஃபேமஸ். அதனால ஃபேமஸ் இல்லை. இதுல வர வேதாந்த கருத்துகள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். சங்கரோட பாஷ்யத்திலாவது ரொம்ப பவர்ஃபுல்லான வேதாந்த கருத்துகள் இருக்கிறதுனால இந்த 4வது பிராமணம் ரொம்ப சிறந்த முக்கியமான பிராமணம். often quoted mantras are there many. பாரியாபர்த்தாவா இருக்கிற யாக்ஞவல்க்ய மைத்ரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொசிஷன் மாறுறது. யாக்ஞவல்க்ய குரு ஆகிறாரு, மைத்ரேயி சிஷ்யன் ஆகிறார். அப்போ கூட இந்த பிராமணத்துக்கு யாக்ஞவல்க்ய பிராமணம்னு கொடுக்கலாம் இல்லையோ பேரு. ஆனா உபனிஷத்து வந்து தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மைத்ரேயி பிராமணமனே கொடுக்குறது. இல்ல, குரு ஆக்சுவலா யாக்ஞவல்க்யர், சிஷ்யன் பேர் சொல்லி இந்த பிராமணத்துக்கு பேரு கொடுக்கறதுனால ஸ்திரீகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸ்திரீகளுக்குள்ள கூட பிரம்மவாதிகள் இருக்காங்க, பிரம்ம வித்யன் விரும்புறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பாரியவே பர்த்த கிட்ட பிரம்ம வித்ய கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, கத்துக்கிட்டான். அப்படி எனக்கு காட்டுறதுக்காக முக்கியமா ஸ்திரீக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த அத்தியாயத்துக்கு பேரு வந்து மைத்ரேயி பிராமணம். இந்த கண்டத்திலே கூட ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய போதனம் தான் முக்கியம். அதுதான் சென்ட்ரல் டீச்சிங்கா இருக்க போறது.
இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது படிக்கிறதுக்கு முன்னாடி சங்கரருக்கு ஒரு முக்கியமான சிந்தனை வந்தது. அவரு அது வந்து அனலைஸ் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்பி அங்க பாஷ்யத்துல ஒரு 2 பேஜ் எழுதியிருக்காரு. அது வந்து இப்போ நமக்கு ரொம்ப ரிலவெண்டா இருக்காது. ஆனா தெரிஞ்சுக்கிறது நல்லது. అకాడమిక్ ఇంట్రెస్ట్ గాని అనికலாம் இல்ல இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் అనేది நமக்கு ஒரு தெளிவு வரும். என்ன விஷயம் பத்தி எது பத்தினா சந்நியாசம் பத்தி அவர் டிஸ்கஸ் பண்றாரு, அனலைஸ் பண்றாரு. சரியா? சந்நியாசம் எதுக்குன்னா சங்கரர் பொறுத்த வரைக்கும்னா சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும், சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்நியாசம் என்பது బ్రహ్మ విద్యలో ஒரு అంగం. బ్రహ్మ విద్యలో ஒரு அங்கமா சங்கரர் பார்க்கிறார். இந்த பிராமணத்துல கூட அதுதான் நோக்கமா வச்சுக்கிட்டு சந்நியாசம் என்பது பிரம்ம வித்யா நிஷ்ட ஏற்படுறதுக்காக, இல்ல ஆசிரம தர்மம் படி பார்த்தா கூட ஒரு மனுஷனை வந்து கடைசியாக 4வது ஸ்டேஜில் சந்நியாசத்துக்கு வரணும் அப்படின்னு காட்டுறது, இந்த பிராமணன் காட்டுறது. சங்கரர் அதை ஹைலைட் பண்ணி எடுத்து பேசுறார். இது நமக்கு புரியறதுக்கு சங்கரர் சொல்ற சில பாயிண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கணும். அப்புறம் இந்த பிராமணத்துல அதெல்லாம் எங்கெங்க இருக்கு, எப்படி காட்டப்பட்டது అనేది புரிஞ்சுக்கணும். கிரகஸ்த ஆசிரம் என்பது ஒரு சாதனம். எதை சாதிக்கிறதுக்கு அது சாதனம்? வைதிக கர்மனை சாதிக்கிறதுக்கு கிரகஸ்தாசிரமம் ஒரு சாதனம். சரியா? வைதிக கர்மா அது சாத்தியம். இது ட்ரெடிஷ்னலா இதுதான். அதான் சங்கரர் அங்க ஹைலைட் பண்றார். ஏன் அப்படின்னு சொன்னா வைதிக கர்ம நம்ம சாஸ்திரத்தில் இதே உபனிஷத்துல பார்த்தோம். நாம வைதிக கர்மான்னா அது 5 விஷயங்களோட கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லி, முண்டகத்துல 16 பேர் இருந்து கூடி செஞ்ச அது யக்ஞ யாக கர்மா, அக்னிஹோத்திர கர்மான்னு சொன்னோம். அது ஒரு கான்செப்ட், அது அப்படி இருக்கணும். இங்க 5, அந்த 5க்கு பேர் பாங்கம் சொல்லி படிச்சோம் 2 வாரம் 3 வாரம் முன்னாடி. அந்த பாங்கம் அப்படின்னு சொல்லும் போது 5 விஷயங்களுக்கு கூடி எது இருக்கின்றனதோ அது. அப்போ கர்மா இஸ் த காம்பினேஷன் ஆஃப் தி பாங்கம். என்ன அது 5? எஜமான இருக்கணும். இங்க எஜமானன்னா யாரோ ஒரு எஜமானன் இல்லை, ஹஸ்பண்ட்ஹுட் இருக்கிற எஜமானன் இருக்கணும், கிரகஸ்தனா இருக்கிற எஜமானனா இருக்கணும். 2வது நேச்சுரல்லி எஜமானனுடைய பத்னி இருக்கணும். அதையும் கிரகஸ்தாசிரமத்துல தானே சாத்தியம், பாரியா பர்த்தம். 3வது புத்திர இருக்கணும்னு பார்த்தோம். எல்லா கர்மத்துக்கு இல்லை, பட் மெஜாரிட்டி நிறைய வேற கர்மங்களுக்கு அது என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலா புத்திரன் இருக்கணும். இந்த உபனிஷத்துல படிச்சோம் அதெல்லாம். நம்ம 4வது மானுஷ வித்தம் இருக்கணும்னு சொன்னோம். பணம் இல்லாம நான் எப்படி இதை கர்ம காண்ட பண்ணுவேன்? சரியா? அது கூட அப்புறம் தெய்வ வித்தம் இருக்கணும். அந்த மந்திரம் அதெல்லாம் இருக்கணும், ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கணும். அது தெய்வ வித்தம் அப்படின்னு படிச்சோம். 5 பாங்கம். இந்த விஷயம் என்னன்னா, இந்த 5ல 4 கிரகஸ்தாசிரமம்ல மட்டும்தான் அவைலபிள். யோசிச்சு பாருங்க. ஒரு ஹஸ்பண்ட் பர்த்தா எஜமானி இருக்கணும்னா அவன் கிரகஸ்தாசிரமம் அவன் பர்த்தா ஆயிடுறான், இல்ல எஜமானி. அப்புறம் பாரியா இருக்கு, புத்திரன் இருக்கு, அப்புறம் வித்தம். இதெல்லாம் எங்க எந்த ஆசிரமத்திலோ
அவைலபிளாக இருக்கும்? கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருக்கும். பிரம்மச்சாரி கிட்ட பாரியம் இல்லை, பிரம்மச்சாரி கிட்ட பணம் இல்லை, வானப்பிரஸ்தன்னு கிட்ட கூட இதெல்லாம் இருக்காது, ஒன்று இருக்கலாம். அப்போ 4 வந்து கிரகஸ்தாசிரமத்தில் மட்டும்தான் அவைலபிள். சரியா? அப்போ இந்த விஷயம் இப்போ நம்ம பேசுறது என்ன சொன்னா, இந்த ப்ரெசென்ட் கான்டெக்ஸ்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. ஏன் ரிலவெண்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தா, கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போகாம பொதுவா இப்போ மெட்டீரியல் இந்த வேர்ல்டுல லோகத்துல எல்லாமே சாதிச்சுக்கலாம். லோகத்துல எல்லாமே சாதிச்சுக்கலாம். என்னது? ஏன் பாரிய இல்லைன்னு என்ன? ஐ கேன் என்ஜாய் வித் எனிபடி. ஆர் வீடு கட்டிக்கலாம், பணம் சம்பாதிச்சுக்கலாம் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா குழந்தைகள் இல்லைன்னா நாயின்னு வளர்த்துக்கலாம். நாயின்னு பார்க்கறானே, குழந்தைங்க மேலே அன்பா பார்க்கறான். ஏதோ ஒன்று லோக விஷயங்கள் வந்து கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போகாம இப்ப இருக்கிற ட்ரெண்ட் அதுதான். ஐ கேன் டூ எவ்ரி திங், ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. என்னது? வைதிக கர்மம் பண்ண முடியாது. ஸோ சங்கரர் அந்த ஆங்கிள் பார்க்கிறாரு. அப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலை சங்கரருக்கு புரியாது. அவர் ஊகிச்சுவே இருக்க மாட்டாரு. நாம இன்னும் இப்ப ஊகிக்கணும். வர வர இன்னும் நிறைய காலங்களுக்கு அப்புறம் அசல் இந்த மேரேஜ் லைஃப் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாம இருக்கும். நோ நீட். எவ்ரிபடி இண்டிவிஜுவல்லி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் இருந்துட்டு இன்டர்நேஷனல் கப்புலா இருப்பாங்க இருந்தா. ஏன்னா இப்பவே வைதிக கர்மங்கள் வீக் ஆயிடுச்சு. வீக்கான விட்டுட்டோம். கிரகஸ்தாசிரமம்னா இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்ன? வைதிக கர்மத்துக்காக. வைதிக கர்மம் எல்லாம் விட்டுட்டோம். அப்போ கிரகஸ்தாசிரமத்தில் விட்டுன்னு போலுதா அப்படின்னு நம்ம எல்லாரும் சன்னியாசிகள் என்ன? சந்நியாசம்னா சங்கரரு சாஸ்திரத்துடைய கண்ணோட்டத்துல என்னன்னா வைதிக கர்மன்னு விடுறதா சந்நியாசம். அப்படின்னா எந்த பாண்டேஜ் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? கிரகஸ்தாசிரமம் விடணும்னு அர்த்தம். இப்போ வைதிக கர்மம் ஆல்ரெடி விட்டியாச்சுன்னா கிரகஸ்தாசிரமம் வேற எதுக்கோ எப்படியோ இருக்கு. அப்போ வர காலத்துல தெரியல எப்படி இருக்கும். அன்மேரிடு சிங்கிள்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, இது வந்து ப்ரிடிக்ஷன் இல்லை. அப்புறம் டைவர்ஸ்டு பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைன்னு இப்ப சொன்னது போல் இன்டர்நேஷனல் ஷிஃப்டிங் கபிள் அப்படி எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் அதனால லோக்கத்துல மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கூட வேற எந்த இன்னொரு மெத்தட் வச்சுட்டு சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு மேரிடு லைஃப் தேவை అనేది இல்லை. அப்போ சங்கரர் அதான் இந்த திருஷ்டில அவர் யோசிச்சது வந்து வைதிக கர்ம சந்நியாச இப்போ வேணுமா வேண்டாமா அதான் கேளு. வைதிக கர்ம சந்நியாசம், வைதிக கர்ம சந்நியாசம் எடுத்தாச்சுன்னா நீ கிரகஸ்தாசிரமத்தை விட்டியாச்சுன்னு அர்த்தம். ஏன் கிரகஸ்தாசிரம சினானிம் இஸ் ஈக்குவல் டு வைதிக கர்ம. அப்போ இவர் வந்து முதல் வந்து இந்த வைதிக கர்ம வாட் ஹி எஸ்டாப்ளிஷஸ் அந்த பாஷ்யம் இதுல வைதிக கர்ம சந்நியாச ரிக்வைர்டா வேண்டாமா? இதுக்கு ஞானம் அடிக்கிறதுக்கு. ஞானம் அடிக்கிறதுக்கு வைதிக கர்மன்னு கிரஸ்த சந்நியாசம் அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா வைதிக கர்மா இஸ் நாட் ரிக்வைர்டு ஃபார் ஞானம். அப்படின்னு அர்த்தம் கிரகஸ்தாசிரமா இஸ் நாட் ரிக்வைர்டு ஃபார் ஞானம். புரியுதா? சரி, இது அவருடைய
அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. சரியா? 4 ஆர்குமெண்ட்ஸ். வைதிக கர்மா should be given up ultimately for a person to ஞான நிஷ்டவான் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. என்ன ரீசன் ஆர்குமெண்ட்னா, முதல் கர்மத்தினி பிரம்ம வித்யக்கு சப்போர்ட்டா ஸ்ருதி எங்கேயுமே ஒருக்காகவும் பேசல. கர்மா பிரம்ம வித்யக்கு சப்போர்ட் அங்கமணி ஒருக்காகவும் எங்கேயுமே பேசவே இல்லை. அதனால் அதுக்கு பதில் என்ன சொல்லிருக்கு? அப்போ பிரம்மவிதாப்னோதி பரம், அப்படி ஆத்மவித் தரதி சோகம் சாந்தோக்கியம் தமேம வித்வான் அமிர்த இஹ பவதி. ஈவன் புருஷ சூக்தத்தோடு நானியத் பந்தா வித்யதே யனாய. இதெல்லாம் என்ன குறிக்கிறதுக்கு? பிரம்மன் தெரிஞ்சுக்கிறது, பிரம்மனை தெரிஞ்ச போதும் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை சொல்லி. பிருஹதாரண்யகத்தோட இப்போ இன்னும் கடைசி பிருஹதாரண்யகம் கடைசியில கூட இப்படிதான் சொல்ல போறது. ஏதாவதேவ அமிர்தத்வம் அன்னை கோட் பண்ணும்போது சங்கரர் இந்த ஏவ பதம் ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணுறார். ஏதாவது ஏவ, இது இப்படி தெரிஞ்சுக்கிறது தான் அமிர்தத்துவம், ஒன்னும் பண்றதுக்கு இல்லை அனி இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தை டிக்ளேர் பண்ண போறது. அப்போ கர்ம சப்போர்ட் ஞானத்துக்கு தேவை இல்லை. சரியா? அது மட்டும் இல்ல, கர்ம டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. வேற என்னென்னமோ அடியறதுக்கு the karma is prescribed to get so many other things except the moksha. நல்லா புரிஞ்சுக்கணும். Karmas many prescribed to get many so many different things except the moksha. ஸ்ருதியில சொல்லல. எங்க என்ன சொல்லிருக்கு? இந்த பிருஹதாரண்யகத்துல படிச்சோம். புத்திரேன அயம் லோகோச்சையஹ கர்மணா பித்ருலோகஹ வித்யா தேவலோகஹன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஒரு மாசம் முன்னாடி வந்திருக்கும். புத்திரன் இருந்தா திரும்பி இந்த லோகத்திலேயே பிறக்கலாம். நீ வேற கர்மங்கள் யக்ஞ யாகாதிகள் பண்ணா பித்ருலோகத்துக்கு போலாம். பித்ருலோகம்னா சொர்க்கமாகும். வித்யா, இங்க வித்யான்னா சொல்லியிருக்க உபாசன மூலமா நீ பிரம்மலோகம் வரைக்கும் போலாம், தேவலோகம். ஆனா மோட்சம் அது பத்தி இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனாலதான் நான் கர்மனான பிரஜயாதனேன தியாகேன வேறு முதல் ஆர்குமெண்ட் இது. ரெண்டாவது ஆர்குமெண்ட் இந்த கர்ம சந்நியாச అనేది, వైదిక కర్మ సన్యాస అనేది பாசிட்டிவா இன்ஸ்ட்ரக்ட் பிரிஸ்கிரைப் செய்யப்பட்டது. எதுக்குன்னா ஞானத்துக்கு சப்போர்ட் பண்றது. கர்ம சந்நியாசம் பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு ஞானத்துக்கு பாசிட்டிவா ஞானத்தை சப்போர்ட் பண்றதுக்காக. புரியுதா? இது ரெண்டாவது ஆர்குமெண்ட் சங்கரர். அதுலதான் சொல்லணும், நான் கர்மனான பிரஜாதனேன தியாகே நைக்கன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஸ்ருதியிலோ அப்படி பலது சொல்லி, ஸ்மிருதியிலோ கூட வேற எங்கோ சம்சாரமேவ நிஸ்ஸாரக அப்படின்னு கூட சொல்லுவோம். சம்சாரம்லோ அட்லீஸ்ட் சம்சாரம் இருக்கான்னு சொன்னா லிட்டில் சாரம் கூட இல்லையாம, சம்சாரம் நிஸ்ஸார. அதனாலதான் அது தெரிஞ்சவங்களும் அதுல விளங்குறா. சரி, இப்படி மெனி ஸ்ருதி ஸ்மிருதி
ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. 2வது ஆர்குமெண்ட். மூணாவது ஆர்குமெண்ட், ஞான கர்மணையோ விரோதாத். జ్ఞానం కర్మ అనేది రెండు నార్త్ సౌత్ పోల్స్ లైక్. இது ரெண்டு எப்பாவது மீட் ஆகுமா? அட்லீஸ்ட் இது இங்கன்னா இது இங்க. அட்லீஸ்ட் இது ஈஸ்ட் வெஸ்ட்ன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு கார்னர்ல ஒரு டைரக்ஷன்ல மீட் ஆகும். இப்படி சொல்லும் போது இந்த கார்னர்ல மீட் ஆகிறது தான். இங்கன்னு சொல்லும் போதோ இது ரெண்டும் மீட் சந்திக்கிறதுக்கு இடமே இல்லை. ஞான கர்மணோ விரோதம், நால ஆப்போசிட், கான்ட்ரடிக்டரி ரெண்டு. ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா அதுக்கு 3 காரணங்கள் சொல்றார். 3வது ஆர்குமெண்ட்ல 3 காரணங்கள். சரியா? என்ன சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த ரெண்டுத்துக்கு அதோடைய காரணம் வேறு வேறு. காரணம், அதோட காஸ் வேறு வேறு. சரியா? 2வது என்ன சொன்ன, அதோட ஸ்வரூபம் வேறு வேறு. ஞானத்தோட ஸ்வரூபம், கர்மத்தோட ஸ்வரூபம் வேறு வேறு. 3வது பலன் கூட வேறு. என்ன அப்படி என்ன அர்த்தம் பாரு. 3 சொன்னானா இந்த 3க்கு உனக்கு புரிய வைக்கிறேன். கர்ம அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ராகஹேது ஆர் சகாமத்துவம். ஏன் கர்ம பண்ணணும்னு ஆசை உனக்கு? வைதிக கர்ம சகாமத்துவம். ஆனா ஞானம் பக்கம் பார்த்தா நிஷ்காமத்துவம் இஸ் த காரணம். விராகஹேது. இங்க ராகஹேது, அங்க விராகஹேது. சரி, ஸ்வரூபம் என்ன சொன்னோம்? ஸ்வரூபம் என்னம் இல்லையா? இது பிரவருத்தி ஸ்வரூபம், ஸ்வபாவம். இட்ஸ் நேச்சர் இஸ் வாட்? பிரவருத்தி, இன்வால்வ். அங்க நிவருத்தி, விட்ரா, அதோட ஸ்வரூபம். அப்படின்னா இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கிறது, கர்மத்துல ஆத்மல இருந்து அனாத்மக்கு போறோம், ஞானத்துல அனாத்மல இருந்து ஆத்மக்கு போறோம். புரியுது? சரி, 3வது பலம் பேதம் இருக்கு. அனித்ய அனாத்ம பலம் கிடைக்கும். அனித்ய அனாத்ம பலம் எங்க? கர்மத்தில். ஞானத்துல நித்திய ஆத்ம பலம் கிடைக்கும். அதனால இது ரெண்டு வேறு. 4வது ஆர்குமெண்ட் லிங்கேபியன்றார். சில க்ளூஸ், லிங்கம் இண்டிகேட்டர், க்ளூ. இந்த பிராமணத்திலேயே நீங்க மந்திரங்கள் பார்க்கும்போது புரியும், அங்கே சில க்ளூஸ் கிடைக்கிறது. சந்நியாசத்துடைய முக்கியத்துவம் அதெல்லாம் ஒரு 4 சொல்றாரு. நம்ம அப்புறம் மந்திரத்துல அதை டேலி பண்ணிக்கிறோம். சரியா? என்ன க்ளூ? நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு மொத்தம் உபனிஷத்துகளுக்குள்ள. பட் இந்த உபனிஷத்திலேயே இருக்கிறது பார்த்தோம்னா, இந்த சந்நியாசம் ஞானத்துக்கு ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா ஞான நிஷ்டக்கு, பிரம்ம வித்யக்கு ஞான நிஷ்டக்கு ஒரு அங்கம். ஞானம் வந்துடலாம், ஆனா ஞான நிஷ்ட வர்றதுக்கு ஒரு அங்கமா இருக்கு சந்நியாசம். சரியா? அப்போ அப்படி சொல்லும் போதும் இதுல என்ன ரிஃபர் பண்றாரு நான் இப்போ சொல்லுவேன், மந்திரம் படிக்கும்போது தெரியும். யாக்ஞவல்கர் முதல் மந்திரத்திலேயே மைத்ரேயன் கூப்பிட்டு பாரின்னு நான் சந்நியாசம் எடுக்க போறேன்னு கிளம்ப போறார். அவரு எல்லாம் படிச்சு முடிச்சு நல்ல ஞான சம்பன்னா இருக்காரு. ஆனா போறாரு, என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் அந்த நிஷ்டல இருக்கிறதுக்கு, நிதிதாசன் இருக்கிறதுக்காக
நான் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சன்னியாசாசிரமத்துக்கு போறேன்னு கதை ஆரம்பமாகும். க்ளூ கிடைச்சதா இப்போ? ஒரு க்ளூ. எதுக்கு போறாரு அதையும் சொல்லுவாரு. ஐயர் ஞான நிஷ்டகன். அதனால அப்புறம் யாக்ஞவல்க ரெண்டாவது க்ளூ. மைத்ரேயிக்கு அவன் భార్యాభర్త అనే ரிலேஷன்ஷிப்னு துண்டிச்சதுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் டீச்சர் ஸ்தானத்துல இருந்து சொல்லி கொடுக்குறாரு. அந்த அம்மா நல்லா ஏத்துக்கிறாங்க, அசல் கேட்குறான், அவங்களே கேட்குறாங்க எனக்கு டீச் பண்ண சொல்லி. அப்படின்னா யாக்ஞவல்கர் சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் மைத்ரேயி கூட சன்னியாசம் அப்படி எடுத்துக்கிட்டு இவர் போல் சொல்லலைன்னா கூட சன்னியாசி தான், பிரம்மவாதினியா இருக்காங்க. ரெண்டாவது க்ளூ. ஆனா யாக்ஞவல்கருக்கு இன்னொரு பத்தினி இருக்கு, காத்தியாயினி. அவளு வரல, அவளு வரேன்னு சொல்லல. இந்த அம்மாவுக்கு தகுதி இருக்கு. எனக்கு பிரம்மவாதினே இருக்கணும், நானும் கத்துக்கிற தெரிஞ்சுக்கிறேன், டீச் பண்ணுங்கன்னா அப்போ நானும் நீங்க சொல்ற போல கிரகஸ்த ஆசிரமத்தனை நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு, நானும் சன்னியாசினி ஆகிறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் வித்த நிந்தா செய்யப்படுறது, அனந்த நிந்த பண்றது மந்திரத்துல வரப்போறது செய்யப்படுறது. அப்படின்னா பணம் மோட்சத்தனை கொடுக்காது. இங்க சங்கரர் இந்த விஷயம் எடுத்துட்டு வித்த நிந்தான்னா இஸ் ஈக்குவல் டு கர்ம நிந்தா. வித்த நிந்தான்னா கர்ம நிந்தா. ஏன்? பாங்கல்ல வித்தம் கூட ஒரு பாகமா இருக்குல்ல. அப்ப வித்தத்தை நிந்த பண்ணதுன்னு அர்த்தம் கர்ம நிந்த பண்ணது தானே. மூணாவது க்ளூ கிடைச்சதா? வித்த நிந்தா இஸ் ஈக்குவல் டு கர்ம நிந்தா. கர்ம நிந்தா இஸ் ஈக்குவல் டு வைதிக கர்ம மோட்சத்துக்கு உதவாது அப்படின்னு நிர்தாரணம் பண்ற. அப்போ கர்ம நிந்தார்த்தம் வித்த நிந்தா. கர்மனை நிந்த பண்றதுக்காக வித்த நிந்த இந்த வரம் மந்திரத்துல பார்ப்போம். சரி, அடுத்த க்ளூ இன்னொன்னு வர்ண நிஷேதம் இல்ல வர்ண ஆசிரம நிஷேதம்னு சொல்லலாம். என்னது? பிராமணா கத்திரியா வைசா சூத்ரா இப்படிப்பட்ட வர்ணம் இதெல்லாத்தினையும் நிஷேதம் கூட செய்யப்படுது. எதுக்குன்னா சர்வம் பிரம்மம் பிரம்மமயம் ஜெகத்து. பிரம்மன் கிட்ட விஷயத்துக்கு வரும்போது வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கிடையாது, எதுவுமே கிடையாது అనేది கூட காமிக்கப்பட போறது. அப்போ ஏன் அதே க்ளூவா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா வர்ண ஆசிரமம் கூட கர்மத்துல ஒரு அங்கம். வர்ண ஆசிரமம் கர்மத்துக்கு. அதனால தானே பிராமணன் இந்த கர்மம் பண்ணணும், கத்திரன் இந்த கர்மம் பண்ணணும்னு பிரம்மச்சாரி இப்படி மாத்தி இருக்குல்ல. அப்போ வர்ணாசிரம கர்மம் கூட பிகம்ஸ் ஏ அங்கம் சப்போர்ட் டு தி கர்மா. அப்ப அது நிந்த பண்ணியாச்சுன்னு அர்த்தம் என்ன? ஸோ வர்ணாசிரம நிந்தா இஸ் ஈக்குவல் டு கர்ம நிந்தா. இப்படி அவர் பல க்ளூஸ் இருக்குன்னு சொல்லி 4 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பேசினாரு. இப்போ இதெல்லாம் இப்போ யாராவது நான் சந்நியாசம் எடுக்கணும் சுவாமி அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பேசின ரீசன்ஸ் எல்லாம் இருக்காது. வேற ஏதோ ரீசன் இருக்கலாம், வேற ஏதோ ரீசன் இருக்கலாம். சரியா? ஏன்னா வைதிக கர்மம் ஆல்ரெடி ரினௌன்ஸ் பண்ணியாச்சே, வைதிக கர்மே பண்றது இல்லை. ஆனா அப்போ வேதாந்தம் கேட்டதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் வேதாந்த கோர்ஸ் சாந்தி பண்ணில பண்ணதுக்கு அப்புறம்
சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொன்னா அப்புறம் முதல்ல பிரம்மச்சாரின்னு ஒரு பேரு கொடுத்து எல்லோ ட்ரெஸ் கொடுத்து எல்லாம் பண்றாங்களே. அப்போ ஏன் எடுத்துக்கணும்னு சப்போஸ் கேட்டு இருந்தா இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எடுத்துக்கல எல்லோ ட்ரெஸ். சரியா? எந்த காரணம் நான் இன்னும் சாஸ்திரம் நிறைய படிக்கிறதுக்கு. அப்புறம் சரி யாராவது குருஹஸ்தனா இருந்து யாராவது சொன்னா எனக்கு வேல்யூஸ் ஃபாலோ பண்ண முடியல வீட்டுல இருந்தா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ரெகுலரா கிளாஸுக்கு வர முடியல. இப்படி வேற ஏதாவது காரணம் சொல்லலாம் தவிர வைதிக கர்மனை விட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது இப்போ. பிகாஸ் we are already renounced. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட், அந்த சங்கரரு ட்ரெடிஷனு சாஸ்திரம். அப்ப அதுக்காக அது தெரிஞ்சுக்கணும் நம்மன்னு சொல்லிதான் இந்த அனாலிசிஸ் நான் எடுத்துக்கிட்டேன் முதல்ல. இப்போ சரி, கடைசியில என்னன்னா ஒரு பாயிண்ட், இந்த பிராமணம் முக்கியம்னு சொன்னமா வேற எந்த உபனிஷத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். இந்த பிராமணம் 2 வாட்டி வரும் இந்த உபனிஷத்துல. எல்லாம் ஃபுல்லா அப்படியே அதே மந்திரங்களோட. இப்போ ஒரு வாட்டி வந்துச்சா 2, 4 2வது அத்தியாயத்துல 4வது பிராமணம், 4வது அத்தியாயத்துல 5வது பிராமணமா திரும்பி மைத்ரேயி பிராமணம்னு வரப்போறது. சின்ன வித்தியாசம் என்னன்னா முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மந்திரம் ஆட் பண்ணிருக்கும், கடைசி மந்திரத்துல 2-3 வரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கும். இதெல்லாம் இருந்து சரி, அந்த முதல் மந்திரத்துல என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேனது இப்ப நான் உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன், என்ன இங்க சொல்லணும். சரி, இதெல்லாம் பேக்ரவுண்ட் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம முதல் மந்திரத்தினை மைத்ரேய பிராமணத்தினை தொடங்க போறோம். மைத்ரேயீதி ஓவாச்ச யாக்ஞவல்க்ய உத்யாஸ்யன்வா அரே அஹமஸ்மாத் ஸ்தானாதஸ்மி ஹந்ததே அனயா காத்யாயன்யாந்தம் கரவாணீதி. எல்லாம் ரொம்ப பிரீஃபா இருக்கும். கதை தொடங்கிச்சு. உபனிஷத்து சொல்றதே ஓவாச்சன்னா உபனிஷத்துல இப்படி நடந்துச்சாமா. உபனிஷத்தே சொல்றதே ஒரு காலத்துல இப்படி நடந்துச்சு. யாக்ஞவல்கர்னு ஒருத்தர் இருக்க. ஓ అనేది உபனிஷத்து சொல்றது. ஓ இப்படி நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? யாக்ஞவல்கரனே இந்த ரிஷி அவருடைய பத்னியான மைத்ரேயின்னு ஏ மைத்ரேயி இதி கூப்பிட்டார். மைத்ரேயி இதி கூப்பிட்டாரு. அப்போ அன்னைக்கு உபனிஷத்து சொல்றது யாரு? யாக்ஞவல்க்ய. யாக்ஞவல்க்ய அவருடைய பாரிய అనేది எங்க மென்ஷன் பண்ணல. ஆனா அப்புறம் நமக்கு புரியும், மென்ஷன் பண்ணாமே புரியும். உபனிஷத்து ரொம்ப கிறிஸ்பியா பேசிட்டு போகும். சரியா? கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன சொல்றாரு? அங்கிருந்து கொட்டேஷன்ல வச்சுக்கணும். உத்யாஸ்யன்வா அரே, இந்த அரே கூட முன்னாடி கொண்டு வரணும் ஆக்சுவலி. ஏ அரே மைத்ரேயி, அரே அண்ணா, ஓ மைத்ரேயி சொன்னான். அரே அண்ணா ரொம்ப அன்பா அடே அணி கூப்பிட்ட மாதிரி, பொண்ணுன்னு கூட கூப்பிடுறோம் இல்லையா? இல்ல சிலவாட்டி பையன்னு கூட. குழந்தை நிறைய தமிழ்நாடுல பொன் குழந்தை கூட வாடா இப்படி எல்லாம் கூப்பிடுறோம் இல்லையா? அது போல் மொத்த அரே அண்ணா, ஓ மைத்ரேயி என்ன அகம் உத்யஸ்யன்வா, எந்த கொட்டேஷன்ல வச்சுக்கணும்னா உத்யஸ்யன்வா அரே அகம் அஸ்மாத் ஸ்தானாத் அஸ்மி, அங்க வரைக்கும் யாக்ஞவல்கர் சொல்றாரு.
ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாருன்னா, நேரா நானு கிரகஸ்தாசிரமத்தின்னு ரினௌன்ஸ் பண்ண போறேன் அது சொல்லலாம் இல்லையோ? சொல்லல. அப்படி சொல்லாமே நான் இந்த ஸ்தானத்துல இருந்து நான் மேல ஸ்தானத்துக்கு போறேன். உத்யஸ்ய உத்ன above மேல, அஸ்மாத் ஸ்தானாத் உத்யாசன்வா அஸ்மி. பாருங்க, அப்படி என்ன గృహస్థ ఆశ్రమం అనేది லோயர் ஆசிரமம். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் இருக்கு, இன்னும் கூட மேல என்னமோ இருக்கு. அப்போ இன்டைரக்ட் சொல்லாம சொல்றாரு, நான் சந்நியாச ஆசிரமத்துக்கு போறேன். எதுக்கு இவர் இருந்து பாட்டுக்கு இருந்து போலாம் இல்லையா? இவர் பத்தி என்ன சொல்லணும்? யாக்ஞவல்கரை பத்தி பேசியிருக்கோம் இது முன்னாடி இன்ட்ரடக்ஷன்ல. சந்நியாசம் అనేది நேரா சொல்லாம இன்டைரக்ட் இம்ப்ளைட் மீனிங் வச்சு த்ரூ யாக்ஞவல்க ஸ்டோரி மூலமா இங்க நமக்கு சொல்றதுனால இது அர்த்தவாத ரூபத்துல சொல்றது. அர்த்தவாத ரூபத்தில் ஸ்டோரி சொல்லு. அப்புறம் ரெண்டாவது போக போக பிரம்ம வித்யா விஷயம் டாபிக்னு ரொம்ப கிளியரா இந்த உபனிஷத் இந்த அத்தியாயம் இந்த காண்டம் எக்ஸ்பிளைன் பண்ண போறது. அப்புறம் 3 பிரம்ம வித்யத்துக்கு சேர்ந்த 3 ஆங்கிள்ஸ் அது எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா டிஸ்கஸ் பண்ணி சொல்லும். என்ன 3? இப்பதானே சொல்லியிருக்கேன். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவ பிரம்ம ஏவ அனி 3 விஷயங்களை ரொம்ப கிளியரா விவரிக்க போறது. அப்புறம் மெனி மந்திரங்கள் சங்கரர் எல்லா ஆச்சாரியர்களும் கோட் பண்ற ஸ்பெஷாலிட்டி இருக்கிற கண்டம். அப்போ இந்த ஸ்டோரியில என்ன ஆச்சு, யாக்ஞவல்கர் இவனை பத்தி ரொம்ப பிரசித்தமானவர். அங்கெங்கே எத்தனையோ இடத்துல இவர் ஜனகருக்கு குருவா இருக்கிற போல் காணப்படுறது. மொத்தத்துல இவருக்கு ஸ்பெஷாலிட்டி சுக்ல யஜுர்வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் கொடுத்தவர். மெஜாரிட்டி சுக்ல யஜுர்வேத மந்திரங்கள். இவருடைய குரு சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் வாஜசனி அதுக்கு அர்த்தம் கொடுத்திருக்க. வாஜசன் என்ன, அன்னம் கொடுக்கிறவர் சூரியன். அதே ஒரு அந்த வாஜசனி உடைய சிஷ்யனாயிருந்ததுனால வாஜசனிய, அந்த வாஜசனியனால கொடுக்கப்பட்ட யஜுர்வேத சுக்ல யஜுர் மந்திரங்களால வாஜசனேய சம்ஹிதான்னு கூட பேர் இருக்கு. இவ்வளவு பிரசித்தமானவர் இவர் யாக்ஞவல்கர். சரியா? அப்புறம் இவருக்கு 2 பேரு மனைவிகள். ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா இப்போ, மைத்ரேயி அண்ட் காத்தியாயனி. நாலாவது அத்தியாயத்துல திரும்பி இந்த பிராமணம் வரும். அங்க முதல் மந்திரத்துல என்ன சொல்லப்படுறது అనేది இங்க சொல்லல. ஆனா நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அங்க சொல்லப்பட்டது. இந்த மைத்ரி பிரம்ம வித்யத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவள். ஓகே, பிரம்ம வித்யத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆவலடு. ஆனா காத்தியாயினி ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹர். ஓகே, யாரு அவங்க என்னதுன்னா மேபி வெரி குட் ஹோம் மேக்கர். ஓகே, அதுக்கு சங்கரர் ஸ்திரீ பிரக்ஞான்னு எழுதுறாரு. ஓகே, ஸ்திரீக்கு சாதாரண கிரகிணிக்கு வீடு எப்படி வச்சுக்கணும், எப்படி டெக்கரேட் பண்ணணும், இன்டீரியர் டெக்கரேஷன் அப்பப்போ எப்படி என்ன மாற்றணும், அது பண்ணணும் இது பண்ணணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், புதுசு என்ன வந்துச்சு அதெல்லாம் பார்க்கறது கத்துக்கிறது, இதே வேலையில் இருப்பான். அது சாதாரண ஸ்திரீ பிரக்ஞை. ஸ்திரீ என்ன அதெல்லாம் இருக்கணும், குருவின் என்ன. பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டே இருந்து தாண்டி போதும் சொல்லிட்டு ஹையஸ்ட் இதுக்கு போறது.
அது பிரம்மவாதினி. 2 பேரு ரொம்ப ஆப்போசிட் கேரக்டர் இருக்கிறவங்க. இந்த விஷயம்தான் அங்க முதல் ஸ்லோக மந்திரத்துல சொல்லப்படும். அப்போ என்ன புரியுறது, இங்க யாக்ஞவல்கர் எதுக்காக கிரகஸ்தாசிரமத்துல இருந்து ஞானத்தினை அடையலாம். ஓகே, நம்ம எல்லோரும் போல மாதிரி தான். இப்போ நீங்க எல்லாரும் கூட பிரம்மவாதினிகள் தான், மைத்ரேயி போல். சரியா? ஆனா ஞான நிஷ்ட வர்றதுக்கு சந்நியாசம் இருந்த நல்லதே, அதுதான் அப்போதான் முடியுமனு சங்கரருடைய சாஸ்திரத்துடைய அபிப்பிராயம். சரியா? அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு இந்த ஞான நிஷ்டத்துக்கு நிறைய டைம் கிடைக்கும். எல்லாம் ஊட்டியாச்சு வைதிக கர்மா, எந்த ரிலேஷன். சரி, இப்ப அந்த முதல் மந்திரத்துல அப்படி சொல்லி என்ன சொல்றாரு, நானும் மேல ஆசிரமத்துக்கு ப்ரமோட் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன் போதும் சொல்லி, அதனால ஹந்ததே அனயா காத்யாயனி அந்ய காத்யாயன்யா அந்தம் கரவாணீதி. அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலி மைத்ரேயிக்கு காத்யாயனுக்கு டைரக்ட் ரிலேஷன் ஒன்றும் கிடையாது. புரியுறதா? டைரக்ட் ரிலேஷன் இல்லை. ஆனா 2 பேருக்கு கனெக்ஷனும் யாக்ஞவல்கர் பத்தி 2 பேருக்கு. அப்படி தவிர ஆக்சுவலா மைத்ரேயிக்கு காத்யாயனுக்கு தெர் இஸ் நோ எனி டைரக்ட் ரிலேஷன், இது சம்பந்தம் இல்லை. ஆனா நானும் இந்த சந்நியாசம் ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலாம் நினைச்சேன்னா, உங்க 2 பேர்னு இண்டிபெண்டா பண்ணணும், உங்க ரிலேஷன்ஷிப்னு நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ இவர் கிரகஸ்தாசிரமத்துக்கு டைவர்ஸ் கொடுத்தாரோ, நேச்சுரல் இப்போ அவங்க 2 பேருக்கு தேர் இஸ் நோ எனி ரிலேஷன்ஷிப். தனித்தனியா ஒருத்தர் இண்டிபெண்ட் உமன். அப்படி இண்டிபெண்ட் உமன் ஆயிருந்தா நீங்க அப்புறம் சண்டை போட்டுக்குவீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி பத்தி. எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லைன்னாலும் என்னோட கமண்டலம் என்னுடைய தண்டம் கிரகஸ்தன ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா. இவர் நிறைய ராஜாக்களுக்கிட்ட எல்லாம் போயிட்டு பிரம்மவாதனம் பண்ணும்போது அவர் இத்தனை பசுமாடு என்னென்னமோ கொடுத்தாரு, தெரியல எவ்வளவு இருக்காது. மொத்தத்துல என்னோட ப்ராப்பர்ட்டினாலும் உங்களுக்கு 2 பேரும் பிரிச்சு கொடுத்துருவேன். ஏன்னா நான் போனதுக்கு அப்புறம் அப்படி போனதுக்கு அப்புறம்னா அதுக்கப்புறம் சண்டை போட்டு கூடாது. ஏன்னா நீங்க இண்டிபெண்ட் உமன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இது எனக்கு அதுன்னு சொல்லி, அப்போ யாக்ஞவல்கர் ரொம்ப பிரம்ம ஜானத்துல மட்டும் இல்ல, லௌகிக ஞானத்துல நல்லா தெளிவா இருக்காரு. இப்ப இந்த காலத்துல கூட அப்படிதானே. அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாச்சு, ஏதோ இன்டென்ஸ் கேட்டோம்னாவே இங்க எல்லாம் டிஸ்கஷன்ஸ் ஆரம்பமாகும். முக்கியமா கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, வைஃபுக்கு சேர்ந்த வைஃப் சிஸ்டர், இவங்க எல்லாரும் கவுன்சிலர்ஸ் ஆகி அப்புறம் சொல்லும், உங்களுக்கு கொடுக்க தெரியாது, உங்க மாஸ்டர் ஆகுது, உங்க வேதாந்தம் ஆகுது, இப்போது நல்லா யோசிச்சுட்டு என்ன வரணும் அது கேட்டு வாங்கிக்கோங்க, தம்பி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படின்னு இப்படி சொல்லி நிறைய கவுன்சிலர்ஸ் பேசி அப்படி தூக்கி விட்டுருக்காங்க. நடக்கிறதா இல்லையா? The moment the person is now getting bedridden, ஹாஸ்பிட்டல் அண்ணாவே இங்க வீட்டுல குசு கொஞ்சம் கொஞ்சம் தொடங்கும். அப்போ அவருக்கு அது தெரியும். 2 பேருக்கு நான் அந்தம் பண்றேன். எதுன்னா உனக்கு காத்தியாயனுக்கு இருக்கிற அந்த சம்பந்தம் இது எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்க. நான் எப்போ சன்னியாசி ஆயிட்டாலும் உங்களுக்கு 2 பேருக்கு இனிமே ஒரு இது இல்லை. ஆனா நீங்க அப்புறம் இண்டிபெண்ட் உமன்ஸாய் அப்படி சண்டை போடு நானு அப்படின்னு. இங்க ப்ராப்பர்ட்டி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை, தனம் விஷயமே வரல. ஆனா இன்டைரக்டா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். காத்தியாயனி மைத்ரி உங்க 2 பேரும் நான் உங்க சம்பந்தத்தினை நான் கட் பண்ண போறேன்னு அர்த்தம் என்னன்னா, ஐ வில் செட்டில் த அக்கௌண்ட். கரெக்டா? இதுல இன்ட்ரடக்ஷன் முதல் மந்திரம். யாக்ஞவல்கர் அவர் யாரு, அவருக்கு இருக்கிற 2 பத்னிகள் மைத்ரேயி காத்தியாயனி.
அப்படி கூப்பிட்டு சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மைத்ரி அம்மா என்ன சொல்றாங்க? 2வது மந்திரம். சாஹோவாச்ச மைத்ரேயி யன்னும இயம் भगोः सर्वा पृथिवी वित्तेन पूर्णस्यात् कथं तेन अमृता स्यामिति नेति होवाच याज्ञवल्क्यः यथैवोपकरणवतां जीवितं तथैव ते जीवितगं स्याद् अमृतत्वस्य तु न आशास्ति வித்தேன இதி. வித்தம் அనే வார்த்தை இங்க வருது பார்த்தீங்களா? இப்போ அங்க சொல்லல, மந்திரத்துல இருக்குல்ல. இப்போ సన్యాసం ముఖ్యం జ్ఞాన నిష్ఠకి అనేది క్లూ கிடைச்சது அந்த யாக்ஞவல்யர் அவரே நேரா அப்படி சொல்றதுனால. ஸோ இப்போ ரிலேட் பண்ணிக்கணும் சங்கரர் சொன்ன அந்த 4-5 கிலோ. அடுத்தது என்ன பண்ணாரு? முதல் இங்க வித்த நிந்தா, தனம், தன நிந்தா. இது யாரு சொல்றாங்க பாருங்க. மைத்ரேயிக்கு இப்படி எல்லாம் நானும் எனக்கு இருக்கிற சொத்து எல்லாம் பிரிச்சு கொடுக்கிறேன்னு சொன்னா சொல்லல அவரு. உங்கள் 2 பேர்னு பிரிக்கிறேன். இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, அவ்வளவு தெளிவா இருக்கான். அதனால சா ஹ உவாச்ச. அப்ப அந்த மைத்ரேயி சொல்றான் భర్తాన యాజ్ఞవల్క్యుడిట, ఎన్ను అనేది ఉంది. యత్ ను ಮ ಇಯಂ ಭಗಃ ಭಗೋஹೋ. முதல்ல அந்த வார்த்தைகள் ஹே பகவஹா. பர்த்தனை வந்து ஹே பகவன் అని கூப்பிடுற. அப்போ ட்ரெடிஷ்னல்ல பாரிய வந்து பர்த்தனை வந்து பகவானுக்கு சமானமா அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சு ஹே பகவன், அது பகோஹோன்னு இருக்குங்க. ஹே பகவன் சம்போதனை பண்ணி சொல்றேன். பாரிய வந்து பர்த்தன் அவ்வளவு கௌரவமா கூப்பிடுவன்னு இவங்க எல்லாம் எனக்கு போய் கூப்பிட சொல்லல, சரியா? அப்படி கூப்பிடவன்னா அவருக்கு ஞானம் இருந்த கூப்பிடலாம். அவருக்கு ஞானமும் இல்லை, அதனால நம்ம கூட அப்படி கூப்பிடணும்னு மனசு வரல, தோணல. சரி, நம்ம வந்து 5-6 வருஷமா 10 வருஷமா இதெல்லாம் போய் உபனிஷத்து பிரம்ம வித்யெல்லாம் கத்துக்கிறாமன்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது நம்மளும் ஏ பகவதி అని கூப்பிடுறாரோ, ஏ பயங்கரி ராட்சசி இப்படிதானே கூப்பிடுவாரு. நாம எவ்வளவு ஞானம் அடைஞ்சா கூட ஒருக்காகவும் இது ரேர் கேஸுங்க. இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கணும். எங்கமே பர்த்த சொல்லி பாரிய இப்படி கேட்டுக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். சரித்திர நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. சோக்ரட்டிஸ் கிட்ட ஆரம்பிச்சு நம்ம ராமானுஜாச்சாரியர் கிட்ட இப்படி எல்லாம் பலது ஏற்றுங்க. அதே போல் பாரிய அப்படி ஞானவதியா இருந்தா பர்த்த கேட்டு தெரிஞ்சுக்குவானோ, மதிப்பு கொடுப்பான்னா அதையும் இல்லை. ஆனா ரேர் கேஸ் போல அங்க யோக வாசிஷ்டத்துல சந்திரசூட இந்த சூடால கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது எக்ஸெப்ஷனல் கேசஸ். அதெல்லாம் அப்படி இருக்கணும். அப்படின்னா அசல் வைதிக சம்பிரதாயம் தர்மம் இருந்து இப்படி இருந்துச்சுன்னா ஞானத்தை முயற்சி பண்ணணும். அந்த ஞானத்துக்கு பாரியக்கு பர்த்த தான் குரு. ஏன்னா பர்த்த அது குரு கிட்ட போய் படிச்சாரு. பாரிய நேரா போய் குரு கிட்ட படிக்கல, வீட்டுல இருக்கும்போது அப்பா கிட்ட இருந்து பார்த்து வீட்டுல கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் குரு பர்த்தக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறான். கர்மயோகம் ஆயிடுச்சு, சித்தம் சுத்தம் ஆயிடுது. இப்போ அவரு நம்ம இனிமே பிரம்ம வித்யக்கு முயற்சி பண்ணணும், அவரு அப்படி இருக்கணும். அது கூட நானும் உங்க கூட இருப்பேன். இந்த அம்மா சொல்ல போறேன், நீ உங்களை கூட வருவே விட மாட்டேன். ஆனா இப்படி என்ன சிஷ்யனா? சரி, முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா வித்த நிந்த பண்றான். ஹே பகவன், மைத்ரேயி சொல்றதே, எனக்கு இந்த பணம் என்னதான் பண்ணும்?
நீங்க எனக்கு பணம் பிரிச்சு கொடுக்குறீங்க, சொத்துன்னு சொல்றீங்க. உலகத்துல இருக்கிற மொத்தம் சொத்தெல்லாம் கூட ஒருவேளை கொடுத்தா, சர்வா பிருதிவி வித்தேன பூர்ணஸ்யாத் கதம் தேன அமிர்தம் ஸ்யாம் இது. எனக்கு அமிர்தத்துவம் கிடைக்குமா? உலகம் மொத்தத்துல இருக்கிற பணம் எல்லாம் கொடுத்தா கூட, பாரு, இவர் கொடுக்க போறது ஒரு என்னமோ தெரியல, 10 ரூபாவோ 20 ரூபாவோ. ஆனா அந்த அம்மா பணத்தை அப்படியே நிந்த பண்றான். இதுதான் விவேகம். என்ன காட்டுறது? சாதன சித்த சம்பத்தி பூர்ணமா இருக்கிற ஒரு ஸ்திரீ பத்னியா இருக்கிறான். அதனாலதான் டீச் பண்ண போறார். அந்த அம்மாவும் கேட்க போறான், கேட்காம டீச் பண்ண மாட்டான். இது ஒரு நமக்கு வேல்யூ தெரியறது. அவ்வளவு உலகம் மொத்தத்துடைய பணம் கொடுத்தா கூட எனக்கு அமிர்தத்துவம் கிடைக்குமா அது கேட்கிறான். வெல் இன்ஃபார்ம்டு. அது கொடுக்காதப்போ எனக்கு இதுக்கு நம்ம சில ரெஃபரன்சஸ் பார்க்கணும். இந்த விஷயம் பல இடத்துல பார்த்தோம். கட்டோபனிஷத்துல அந்த சின்ன குழந்தை யமதர்மராஜன் பல ஆசை காட்டி அது இதெல்லாம் சொல்லும் போதோ, வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்ய, பணத்தினால மனுஷனுக்கு ஒருக்காகமும் பூர்ணத்துவமும் திருப்தி தர்ப்பணியும் தர்ப்பயந்தன்னு திருப்தி படுத்துறது. அது என்ன பேர்? தர்ப்பணம். பித்ருகளுக்கு கொடுத்துட்டு தர்ப்பயந்தி. ந தர்ப்பயந்தி மனுஷா வித்தேனா. தெரிஞ்சுட்டான் சின்ன பையன். அதான் அதே போல் தைத்திரிய உபனிஷத்துல பார்த்தோம். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டः தஸ்யேயம் பிருதிவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். இந்த பதங்கள் எல்லாம் இங்க வந்துச்சு இல்லையா? சர்வா பிருதிவி வித்தேன பூர்ண ஸ்யாத். அதேதாங்க, சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். அங்க என்ன சொல்றதுன்னு உபனிஷத்துல ஒருவேளை கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேரிசன் ஆஃப் தி குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்தா. இந்த உலகம் மொத்தத்துக்கு சக்கரவர்த்தி, அப்புறம் ரொம்ப யங் ஏஜ்ல இருக்கான், ரொம்ப பலமான சரீரம், ஒரு வியாதி கிடையாது. ஆசிஷ்டா திருடிஷ்டா பலிஷ்டா பிளஸ் பிருத்திவி மொத்தம் அவனுக்கிட்ட இருக்கு. இதுதான் சொல்ற மைத்ரேயி. பிருத்திவி என்ன? ஆப்பிரிக்கால இருக்கிற டைமண்ட் மைன்ஸ், கல்ஃப்ல இருக்கிற எல்லா ஆயில் வெல்த் இருக்குல்ல, தட் ஆல் இன்க்ளூட். அதான் தைத்திரிய உபனிஷத் சொல்லி. இப்போ அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்புறம் அது என்னமோ ஒரு சின்ன கல்ஃப்ல ஒரு கண்ட்ரி, அது என்ன ப்ரூ மேல அப்படி ஏதாவது வரும். அங்க ஒரு கிங் இருக்கான், ரிச்சஸ்ட் பர்சனாமா. அவருடைய பணம் எவ்வளவு இருக்குன்னு அவருக்கே தெரியாது. பில்கிரேட்ஸ் கம்பெனிக்கு இருக்கேன், பட் இஸ் மச் மோர் தேன். சின்ன கண்ட்ரி தான் ராஜா. ஸோ வித்தஸ்ய பூர்ணாஸ்யாத் இவ்வளவு சொல்லி உபனிஷத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் சேர்ந்து சயேகோ மானுஷ ஆனந்தஹ, இட் இஸ் ஜஸ்ட் ஹியூமன் ஹாப்பினஸ் అని சொல்லி அதுக்கப்புறம் மனுஷ கந்தர்வானாம் தேவ கந்தர்வானாம் பித்ருலோகானாம் அப்படி இப்படி ஆஜானாம் தேவானாம் ஆனந்தாக அப்படி போயிட்டு புரஸ்பதேர் ஆனந்தஹ இந்திர ஆனந்தஹ பிரம்மலோகம் அந்த ஆனந்தம் சொல்லி எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணி, பட் ஸ்ரோத்ரியஸ்ய காமஹ தஸ்ய, ஸ்ரோத்ரியனான பிரம்மனிஷ்டனான காமத்தினால டிசைர்னால தாக்கப்படாத அவனுக்கு இருக்கிற ஆனந்தத்துக்கு இது ஈடா? மைத்ரேயி கேட்கிறான் பாருங்க. அதே போல் அதே தைத்திரியத்துல இந்த பிரம்ம வித்யனை பாராட்டும் போதோ திரவிணகும் சவர்ச்சசம் சுமேதா அமிர்தோ ஸ்ரிதஹ இது திரிசங்கோர்வேதானுவச்சனம். அங்க வர்ச்சஸ் பிரம்ம வித்யா அந்த ஞானத்தின் பாராட்டும் போதும் அதுதான்
திரவிணகும், அதுதான் திரவிணம். திரவிணம்னு பணம் அப்படின்னு சொல்லி பலதெல்லாம் அதே இங்க மைத்ரேயி சொல்றான். சொல்லும் போதும் அங்க வரைக்கும் திரும்பி இது கேட்டாரு மைத்ரேயி. கேட்டு எஸ் நீங்க சொல்றது கரெக்டு தான், நான் இத்தி இந்த நான் இது நீங்க சொல்றது தப்புன்னு அப்படி இருக்கக்கூடாது. ஆமா வராது, நீ சொன்ன இல்லையா அமிர்தத்துவம் வராது அப்படி அணி இத்தி ஹோவாச்ச யாக்ஞவல்க. பாருங்க இப்படி பிரிச்சுக்கணும் இல்ல டைலாக். அப்படி அணி நான் கரெக்ட் தான், நீ சொல்றது வராது அப்படி அணி யாக்ஞவல்கர் சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணம்னால வேற வேற எல்லாம் நமக்கு சாதிச்சுக்கலாம். அது சொல்றாரு இங்க. யத ஏவஹ யதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவ. ஜீவிதத்துல இருக்கிற மெனி அதர் திங்ஸ். நீங்க பணம் இருந்துச்சுன்னா நிறைய வஸ்திரம் வாங்கிக்கலாம், அழகான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். பணம் இருந்தா அழகான சாப்பாடு எல்லாம் வாங்கிக்கலாம். பணம் இருந்தா அழகான கார் வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம், பங்களா வாங்கிக்கலாம், எஸ்டேட் வாங்கிக்கலாம், வீடு கட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பணம் இருந்தா பணம் வாங்கலாம். சரியா? பணம் இருந்தா நல்ல பெட் எல்லாம் வாங்கலாம், தூக்கம் வாங்க முடியுமா? நிறைய சொல்லுவாங்க இப்படி. பணம் இருந்தா நிறைய ஆகாரம் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், பசி வாங்க முடியுமா? பணம் இருந்தா ஆளுன்னு விலைக்கு வாங்கிக்கலாம், ஸ்நேகிதர்கள்னு வாங்க முடியுமா? பணம் நிறைய இருக்கு, சாந்தினி வாங்க முடியுமா? அப்போ சாந்தி வேணும்னா பேசாம கிளாஸுக்கு வா, வேதாந்த கிளாஸுக்கு வா. ஸோ பணம் இருந்து அதான் சொல்றாரு இங்க கரெக்டா. எத ஏவ உபகரணவதாம், அது ஒரு உபகரணம். எதுக்கு? இங்க நிறைய நீங்க சுவிட்சர்லாந்து போகலாம், அந்த லேண்டு போகலாம், இங்க போகலாம், அங்க போகலாம். யூ கேன் என்ஜாய் சோ மெனி பிளேசஸ் அண்ட் ஸ்பெண்ட். இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். அந்த பெரிய பெரிய பணக்காரன் இது கல்யாணம் எல்லாம் ஆகும்போது போடுறாங்க. ஏன்னா சொர்க்கம் எப்படி அப்படிதான் இங்க இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ திஸ் ஆல் யூ கேன் கெட் இட். பட் இப்போ சொன்ன போல வராது, சாந்தி வராது. நல்ல பெட் வாங்கிக்கலாம், தூக்கம் வருமா? ஏசி 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இல்ல, தூக்கம் பணம் வச்சு வாங்க முடியுமா? ஸோ அத சொல்றாரு. இதெல்லாம் ஜீவிதம் யதைவதே ஜீவிதகம் சாத். அங்க வரைக்கும் எடுத்துக்கோ, அந்த கருத்து எல்லாம் வாங்கிக்கலாம். யூ கேன் என்கேஜ் த குட் டாக்டர். அப்புறம் a panel of doctors, okay, sitting at our nose, and I have to breathe my last breath in front of that a panel of doctors. That's it. எல்லாருக்கும் அதே கதி தான். கல்ஃப்ல கிங்னு சொன்னா அவனுக்கு போக மாட்டான், என்ன அவனு போவான். எந்த பிரசிடென்ட் ஆன நேரம் கடைசியில ஒரு 4-5 டாக்டர்ஸ், ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், பட் நத்திங் கேன் பி டன். இதுதான் சத்தியம். ஜீவிதகம் சாத். அமிர்தத்வஸ்ய து ந. அவரை வாயில கிளியரா சொல்ற, அமிர்தத்துவம் வராது. நீ கேட்ட மாதிரி கரெக்டு தான், நல்ல கேள்வி கேட்டாய். அமிர்தத்வஸ்ய து ந ஆஷா அஸ்தி. அமிர்தத்துவம் கிடைக்கவனே ஆசை வச்சுக்காது. ஆஷா ந அஸ்தி. எதனால? வித்தேனா இதி. சம்மர் எல்லாம் புரிஞ்சுது உங்களுக்கு? அந்த அம்மா அப்படி கேட்டாங்க. இவர் கரெக்டு தான் நீங்க சொல்றது, பணத்தினால இதனால அமிர்தத்துவம் கிடைக்காது. பணம் இருந்த லோகத்துல விஷயங்கள் எல்லாமே சாதிச்சுக்கலாம், ஆனா அமிர்தத்துவம் வராது, ஞானம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம், how the teaching will takes place. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா ரோல் மாறுறது, சிஷ்யஸ்தானத்துக்கு வர
அர்ஜுனன் எப்படி அங்க கேட்டானோ, கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ அப்படின்னு என்னாச்சு திடீர்னு அங்க தேரோட்டி எல்லாம் குருவாயிட்டார். தேரோட்டி பார்த்த சாரதி அவன் சிஷ்யன் ஆயிட்டான். அதே போல் இங்க எப்போ she become so obedient and she asks that எனக்கு ரொம்ப அழகா இருக்கும் கேள்வி, அந்த பதில் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.